கார்த்திகை தீபம் சீரியல் ஜூலை 22 நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத ரிவ்யூவாக பார்த்துடலாங்க. கார்த்திக் தீபாவோட அப்பாவை கூட்டிகிட்டு போய் செம்மையாக ரெடி பண்ணி கோட் சூட்டெல்லாம் போட்டு கூட்டிகிட்டு வராங்க. அபிராமி ஐஸ்வர்யா இவங்க 2 பேர் தவிர மீதி எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போது கார்த்திக், சார் உங்களுக்கு இந்த சூட் ரொம்ப நல்லா இருக்கு சார், ரொம்ப கம்பீரமாக இருக்கீங்க அப்படின்னு சொல்ல, ஆமாப்பா உங்களை இந்த வேட்டி சட்டையிலேயே பார்த்து டிஃப்ரெண்ட்டாக இப்படி பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக இருக்கு அப்படின்னு தீபா சொல்ல, ஆமாம் விளக்கு மாத்துக்கு பட்டு கொஞ்சமா கோயிலில் 5க்கும் 10க்கும் வாசிக்கிற ஒரு ஆளுக்கு கோட் சூட் ஒரு கேடா சகிக்கலை அப்படின்னு ஐஸ்வர்யா நட்சத்திராட்ட சொல்லிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள மலேசியாவில் ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை வாசிக்க கூப்பிட்டுருந்தாங்க. அப்போது அதுக்காக நான் கோட் சூட் போட்டுட்டு போனேன். அதுக்கப்புறம் இப்போதான் போடுறேன் அப்படின்னு தீபா அப்பா சொல்ல, ஆமாம் இந்த ஆளுக்கு ஃப்ளாஷ்பேக் ஒரு கேடு அப்படிங்கிறாங்க நட்சத்திரா. தம்பி கோட் சூட் போடணுங்கிறதுக்காகவே மலேசியா போகிறதையே கேன்சல் பண்ணணும்னு நினச்சார் இவர். அப்புறம் நாங்களாம் வற்புறுத்தி தான் போட வச்சோம் அப்படின்னு தீபா அம்மா சொல்லிட்டு இருக்க, ஆமாம் மாப்பிள்ள எல்லாரும் வற்புறுத்தினால தான் நான் மலேசியாவே போனேன் அப்படின்னு தீபா அப்பா சொல்லிட்டு இருக்க, சரிங்க சார் இன்னைக்கு சாயங்காலம் ரூபஸ்ரீ பாட்டு பாடுறாங்க, அதை நீங்கள் இருந்து கேட்டுட்டு போங்க அப்படின்னு கார்த்திக் சொல்லிட்டு இருக்க, உடனே தீபா லைட்டாக அப்படியே தலையாட்டுறாங்க. அதை பார்த்து அவங்க அப்பாவும் அம்மாவும் அப்படியே ஷாக் ஆகுறாங்க. மாப்பிள்ள ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்கும் என்னால் இங்கே இருக்க முடியாது, அங்கே ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நீங்கள் தப்பாக எடுத்துக்காதீங்க, மற்றவங்கெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு தீபா அப்பா சொல்ல, சரிங்க சார் நீங்கள் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிடுறாங்க கார்த்திக். தீபாவோட அப்பா அம்மா எல்லாரும் தீபாவை கூட்டிகிட்டு வந்து தனியாக நிற்க வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. என்னம்மா மாப்பிள்ள ரூபஸ்ரீ கச்சேரி இருக்குன்னு சொல்கிறாங்க, அதை கேட்டு நான் அப்படியே ஆடி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். ஆமாப்பா எனக்கே தெரியாமல் நடந்த விஷயம். அந்த ரூபஸ்ரீ எனக்கு ஃபோன் பண்ணி கார்த்திக் சார் பிறந்த நாளைக்கு நாம தான் கச்சேரி பண்ணணும்னு சொன்னாங்க, எனக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு அப்படின்னு தீபா சொல்ல, என்னடி இது பைத்தியகரத்தனமா இருக்கு, வெளியே ஏதாவது ஸ்டேஜ்னா கூட பரவாயில்ல, இங்கே எப்படி சமாளிப்ப, வீட்டில் அப்படி செய்ய முடியுமா, எப்படி அவங்க கச்சேரிக்கு ஒத்துக்கிட்டாங்க அப்படின்னு தீபா அம்மா கேட்க, நானும் இதாம்மா அவங்க கிட்ட கேட்டேன், ஆனால் அவங்க திமிரா பேசி நீ பாடிதான் ஆகணும், என்கிட்ட கை நீட்டி காசு வாங்கியிருக்கல அப்படின்னு கேட்குறாங்கன்னு தீபா சொல்ல, அதுக்காக அவங்க என்ன வேணாலும் பண்ணுவாங்க, நம்ம பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா, ரொம்ப ஓவராக தான் போகிறாங்க அப்படின்னு தீபா அண்ணி சொல்லிட்டு இருக்க, சரிம்மா இப்போ என்ன பண்ண போறேன்னு தீபா அப்பா கேட்க, வேற என்னப்பா பண்ணுறது, பாடிதான் ஆகணும், ஏற்கனவே ஒரு தடவை இங்கே பாடியிருக்கேன்ல அந்த மாதிரி பாட வேண்டியதுதான் அப்படின்னு தீபா சொல்ல, தீபா அப்போ உன் நிலைமை வேற இப்போ உன் நிலைமை வேற, அப்போ நீ இந்த வீட்டு மருமகளா இல்லை, ஏதாவது பிரச்சனை வந்தாலும் பெருசாக பாதிப்பு இருந்திருக்காது, அந்த ராஜேஸ்வரி குடும்பம் தான் மாட்டிக்கும், ஆனால் இப்போ நீ இந்த வீட்டு மருமக, உன்னால ஒரு சின்ன தப்பு நடந்தாலும் அது உன் வாழ்க்கையை பாதிக்கும் அப்படின்னு தீபாப்பா சொல்லிட்டு இருக்க, ஆமா மாமா ஏற்கனவே இவளை சதிக்காரி ஏமாத்துக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க, இதுல இந்த உண்மையும் தெரிஞ்சா இவளை இங்க வாழவே விட மாட்டாங்க அப்படின்னு தீபா அண்ணி சொல்லிட்டு இருக்க, ஆமா தீபா இங்க பாடுறது ரொம்ப ரிஸ்க், என்னால பாட முடியாதுன்னு அவங்க கிட்ட சொல்லிடு அப்படின்னு தீபா அம்மா சொல்லிட்டு இருக்க, அம்மா இன்னைக்கு ஈவினிங் தான் கச்சேரிம்மா, ரூபஸ்ரீயும் அத்தைக்கிட்ட பாடுறேன்னு ஒத்துக்கிட்டாங்க, இப்போ போய் நான் எப்படி பாட முடியாதுன்னு சொல்ல முடியும், இதுக்கு தான் இந்த விஷயத்த சொல்லாமையே இருந்தேன் அப்படின்னு தீபா சொல்ல, ஏன் இப்போ சொல்லனா மட்டும் எங்களுக்கு இந்த விஷயம் தெரியாமையே போயிருமா, இதோ இப்போ தெரிஞ்சுக்கிட்டோம்ல அப்படின்னு மைதிலி சொல்லிட்டு இருக்க, சரிம்மா நீ பாடணும்னு முடிவு பண்ணிட்ட, எப்படியோ நல்லபடியாக பாடு, நாங்களும் உனக்கு எல்லா விதத்துலேயும் சப்போர்ட்டாக இருக்கோம் அப்படின்னு தீபா அப்பா சொல்ல, சரிப்பா எனக்கு இப்போதான்ப்பா இன்னும் கொஞ்சம் தைரியமாக இருக்குது, நான் வணங்குற முருகனும் எனக்கு இந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்ற துணையாக இருப்பார் அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்க, எல்லாம் நல்லபடியாக நடந்தால் சரிதான் அப்படிங்கிறாங்க தீபா அம்மா. இன்னொரு பக்கம் ஐஸ்வர்யாவும் நட்சத்திராவும் பேசிட்டு இருக்காங்க, அக்கா நம்ம இப்படியே சும்மா இருந்தால் சரி வராது, எப்படியாவது நம்ம தான் பேசி கார்த்தியை நம்ம வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு நட்சத்திரா சொல்லிட்டு இருக்க, அதுக்கு என்ன பண்ணலான்ற அப்படின்னு ஐசு கேட்க, எனக்கு ஷாக் அடிக்க போகுதுக்கா அப்படின்னு சொல்ல, என்ன ஷாக் அடிக்க போதா என்ன சொல்ற நட்சத்திரா அப்படின்னு ஐசு கேட்க, எல்லாம் ஒரு டிராமா தான்க்கா அப்படின்னு சொல்ல, ஓ எல்லாம் நடிப்பா, சரி சொல்லு சொல்லு அப்படின்னு கேட்க, கார்த்தி இந்த பக்கம் வரப்போ நான் ஷாக் அடிச்சு கீழே மயங்கி விழுந்த மாதிரி கிடப்பேன், அப்போ நீங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்தணும், அதை பார்த்து கார்த்தி உங்ககிட்ட வந்து என்னாச்சுன்னு கேட்பாரு, ஷாக் அடிச்சு மூச்சு நின்று போச்சு, ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துங்கன்னு சொல்லணும் அப்படின்னு சொல்ல, கார்த்திக் உடனே முதலுதவி செஞ்சு காப்பாத்துவாருன்னு நினைக்கிறியா அப்படின்னு ஐசு கேட்க, அதை எப்படி உடனே செய்வாரு, ரொம்ப தயங்கிதான் செய்வாரு, அப்பதான் உங்க நடிப்பை காட்டணும் அப்படின்னு சொல்ல, நான் என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க ஐசு, நீங்க தான் ஒரு பொண்ணோட உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் அப்படி இப்படின்னு சென்டிமெண்ட்டா பேசணும், அப்புறம் கார்த்திக் வேற வழி இல்லாமல் அவரோட மூச்சு காத்த எனக்கு கொடுத்து அப்போ எங்களுக்குள்ள ஒரு டச்சிங் ஏற்படும், அதை வச்சு அவர்கிட்ட நெருக்கமாகலாம், எப்படிக்கா என் ஐடியா அப்படின்னு கேட்க, நல்ல ஐடியா தான், இதை எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போமே அப்படின்னு ஐசு சொல்ல, கரெக்டாக கார்த்திக் மேல இருந்து கீழே இறங்கி வராங்க. கார்த்திக் வரா நட்சத்திரா சீக்கிரம் உன் நடிப்பை ஸ்டார்ட் பண்ணு அப்படின்னு ஐசு சொல்ல, நட்சத்திராவும் அதே மாதிரி சுவிட்ச் பாக்ஸ் கிட்ட கொண்டு போய் கையை வச்சு ஷாக் அடிச்ச மாதிரி கீழே விழுந்துடுறாங்க. ஐஸ்வர்யா என்னாச்சுன்னு சொல்லி கத்துறாங்க. அப்போ கார்த்திக் ஓடி வந்து என்னாச்சண்ணி அப்படின்னு சொல்லி கேட்க, இல்லை நட்சத்திராவுக்கு ஷாக் அடிச்சிருச்சு, மூச்சே காணும், எனக்கு பயமா இருக்கு கார்த்தி அப்படின்னு சொல்லியிருக்க, பயப்படாதீங்க ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு கார்த்தி சொல்ல, அதுக்கெல்லாம் நேரம் இல்லை, ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள ஏதாவது ஆயிரப்போகுது, ஏதாவது ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணி காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, ஃபர்ஸ்ட் எய்டா நான் என்ன பண்றது அப்படின்னு கேட்க, கார்த்தி ஆபத்துக்கு பாவம் இல்லை, உங்க மூச்சு காத்து கொடுத்து அவளை காப்பாத்துங்க அப்படின்னு சொல்ல, அண்ணி நான் எப்படி என்னை காப்பாற்ற முடியும் அப்படின்னு கேட்க, ஐஸ்வர்யா நல்லா தான் நடிக்கிறான்னு யோசிக்கிறாங்க நட்சத்திராவை.
இப்படியெல்லாம் யோசிச்சா ஒரு உயிரே போயிடும். யோசிக்காதீங்க கார்த்தி, நட்சத்திராவை காப்பாத்துங்க அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்லிட்டு இருக்க. நான் காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு தீபாவும் மீனாட்சியும் வராங்க. அச்சோ, இவ வந்துட்டாளா, இனிமேல் கார்த்தி இவளை காப்பாத்தின மாதிரி தான் அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா. என்னாச்சு சார் அப்படின்னு தீபா கேட்க, இவங்களுக்கு ஏதோ ஷாக் அடிச்சிருச்சாமா, என்னன்னு பாருங்க அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் இது ஒரு சிம்பிளான விஷயம்தான், நட்சத்திராவை ஈஸியாக காப்பாற்றிடலாம் அப்படின்னு தீபா சொல்ல, எப்படின்னு கேட்குறாங்க கார்த்திக். முள்ளால் எடுக்கிற மாதிரி கரண்ட் ஷாக்கால நின்று போன மூச்சை கரண்ட் ஷாக்காலேயே திருப்பி கொண்டு வந்துடலாம் சார் அப்படின்னு சொல்ல, என்ன கரண்ட் ஷாக் வச்சா, ஏய் அடி பாவி என்னை கொல்ல பார்க்குறியா அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா. இப்படியெல்லாம் நான் கேள்விப்பட்டதே இல்லைங்க, ஏதாச்சும் ஆயிரப்போகுது அப்படின்னு கார்த்திக் கேட்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது சார், நான் பார்த்துக்கிறேங்கிறாங்க தீபா. எங்கள் ஊரில் நிறைய பேருக்கு இந்த மாதிரி செஞ்சு நான் உயிர் பழைக்க வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்ல, தீபா இது உயிர் பிரச்சனை, இதெல்லாம் வேலைக்காகாது, பேசாமல் ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போயிடலாம் அப்படின்னு கார்த்திக் சொல்ல, சார் நான் பார்த்துக்கிறேன் சார், என்னை நம்புங்க அப்படின்னு தீபா சொல்ல, ஆமாம் கார்த்திக் நாங்கள் பார்த்துக்குறோம், நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க மீனாட்சி. இது எல்லாம் கேட்டு கார்த்திக்கும் பேசாமல் அமைதியாக போயிடுறாங்க. கடவுளே, நாம ஒன்று நினச்சா இங்கே ஒன்று நடக்குதே, இந்த தீபா கரண்ட் ஷாக் கொடுத்து எங்காவது கொன்றுவாளோ அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா. அக்கா ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கலாமா, நீங்கள் ஒரு ஒயரை எடுத்துகிட்டு வந்து சுவிட்ச் பாக்ஸில் வச்சு ஆன் பண்ணுங்க அப்படின்னு தீபா சொல்ல, சரின்னு சொல்லிட்டு மீனாட்சி போகிறாங்க. இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன சமாதி ஆக்காம விடமாட்டாங்க போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க நட்சத்திரா. மீனாட்சி ஒயரெல்லாம் ரெடி பண்ணி கொடுக்க, தீபாவும் ஒயரை பக்கத்தில் எடுத்துட்டு வந்து நட்சத்திரா கிட்ட, இனி யாரும் நட்சத்திரா கிட்ட வராதிங்க அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா காது கிட்ட போய், ஏய் நான் எதை வேணாலும் விட்டு கொடுப்பேன்டி, ஆனால் கார்த்திக் சாரை மட்டும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன், உன் ரூட்லேயே போய் எப்படி மடக்கிறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திரா கால்கிட்ட போய் உட்காந்து நட்சத்திரா சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் பாதத்துக்கு அடியில் ஷாக் வைக்கிறாங்க. உடனே முழிச்சிட்டா எல்லாருக்கும் டவுட் வந்துடும், கொஞ்சம் பொறுமையாக இருப்போம், கடவுளே காப்பாத்துப்பா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நட்சத்திரா. ஏய் நட்சத்திராவுக்கு ஏதாவது ஆயிரப்போகுது, நீ ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் நட்சத்திராவை ஹாஸ்பிட்டலுக்கே கூட்டிகிட்டு போயிடுறேன் அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. பயப்படாதீங்கக்கா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் மயக்க தெளிஞ்சு சரியாயிருவாங்க பாருங்க அப்படின்னு தீபா சொல்லியிருக்க. ஐசு அதான் தீபா சொல்கிறாள்ல, கொஞ்சம் பொறுமையாரு, வெயிட் பண்ணி தான் பார்ப்போங்கிறாங்க மீனாட்சி. இந்த மீனாட்சி வேற தீபாவுக்கு சப்போர்ட் பண்ணுறா. நட்சத்திரா இவங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் ஒரு வழி பண்ணாமல் விட மாட்டாங்க அப்படின்னு யோசிக்கிறாங்க ஐஸ்வர்யா ஒரு பக்கம். அக்கா சிங்கிள் பீஸ் வேணாக்கா 3 பீஸ்க்கு மாற்றுங்க, உடனே நட்சத்திரா எப்படி எந்திரிப்பாங்கன்னு மட்டும் பாருங்க அப்படின்னு தீபா சொல்லிட்டு இருக்கா. சரின்னு மீனாட்சியும் 3 பீஸ்க்கு கொண்டு போய் மாற்றி போடுறாங்க. திரும்பவும் அதே மாதிரி தீபா ஷாக் வைக்கிறாங்க. சாமி கடவுளே, இதுக்கு மேலே நம்ம உடம்பு தாங்காது, எந்திரிச்ச வேண்டிதான் அப்படின்னு சொல்லிட்டு நட்சத்திராவும் ஸ்பீடாக எந்திரிக்கிறாங்க. என்ன ஐஸ்வர்யா, நான் கொடுத்த ஷாக் ட்ரீட்மெண்ட் எப்படி வேலை செஞ்சுன்னு பார்த்தீங்களா, உடனே ஐஸ்வர்யா எப்படி எந்திரிச்சாங்க நட்சத்திரா பார்த்தீங்களா அப்படின்னு தீபா கேட்டுட்டு இருக்க. ஆமா தீபா, நீ சொன்னது சரிதான். நட்சத்திரா உனக்கு இப்போ எப்படி இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்னு மீனாட்சி கேட்க, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாங்க நட்சத்திராவும். என்னடி இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் போதுமா, இனிமேல் இந்த மாதிரி ஏதாவது ட்ராமா போட்ட இனி நான் கொடுக்குற ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் கறிக்கட்டை ஆயிடுவேன், ஜாக்கிரதை அப்படின்னு நட்சத்திரா காதுகிட்ட போய் தீபா சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அபிராமி எல்லாரையும் வரவேற்றுட்டு இருக்காங்க. அப்போ கரெக்டாக ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் வந்துடுறாங்க. அத்தை ரூபஸ்ரீ அப்படிங்கிறாங்க ஐஸ்வர்யா. சரின்னு அவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க அபிராமியும் ஐஸ்வர்யாவும். வரும்போதே ரூபஸ்ரீ பயங்கரமாக அவங்க பாட்டியை திட்டிட்டு வந்துட்டு இருக்காங்க. நீ கொஞ்ச நேரம் வாய் வச்சுட்டு சும்மா இரு, யார்கிட்டயும் எதுவும் பேசிட்டு இருக்காத, முதல்ல அந்த கண்ணாடியை கழட்டு அப்படின்னு சொல்ல, ஏய் இது பவர் கிளாஸ் டி அப்படிங்கிறாங்க அந்த பாட்டி. வெரி குட், உனக்கு கண்ணு தெரிலனா தான் நீ யார் கூடயும் பேச மாட்டேன், முதல்ல அதை கழட்டு அப்படின்னு சொல்லிடுறாங்க. சரின்னு பாட்டியும் அதே மாதிரி கழட்டிடுறாங்க. அத்தை என்னத்த ராஜேஸ்வரிக்கு இவ்வளோ சீக்கிரம் வயசாயிடுச்சு, கிளவி மாதிரி இருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்க, ஐஸ்வர்யா உனக்கு கண்ணாடி போடணும்னு நினைக்கிறேன், வர்றது யாருன்னு நல்லா பாரு அப்படின்னு சொல்ல, நான் நல்லா பார்த்துட்டு தான் சொல்கிறேன், ரூபஸ்ரீ கூட வந்தால் அவங்க ராஜேஸ்வரியா தானே இருக்கணும், ஆனால் அவங்க இப்படி இருக்காங்களே, ஒருவேளை மாறு வேஷத்தில் வராங்களா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டுட்ருக்க. ஏன் ஐஸ்வர்யா உளர்ற, யாரோ ஒரு வயசானவங்க வராங்க அப்படின்னு அபிராமி சொல்லிட்டுருக்க. அப்படியா, அவங்க வீட்டில் எந்த பாட்டி இருக்காங்க அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்டுட்ருக்க. கரெக்டாக ரூபஸ்ரீயும் அவங்க பாட்டியும் வந்துடுறாங்க. வாமா வா, கரெக்டான டைமுக்கு வந்துட்ட அப்படின்னு அபிராமி சொல்லிட்டு இருக்க. ஹாய் ஹவ் ஆர் யூ அப்படின்னு அந்த பாட்டி கேட்க, நான் நல்லா இருக்கேன், நீங்கள் யாருங்கிறாங்க அபிராமி. பாட்டி நீங்கள் யாரு, இதுக்கு முன்னாடி ரூபஸ்ரீ கூட உங்களை பார்க்கவே இல்லையே அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, உன் பேர் என்னங்கிறாங்க பாட்டி. என் பேரு ஐஸ்வர்யா, இந்த வீட்டோட மருமக அப்படின்னு சொல்ல, ஐஸ்வர்யா நீ முதல்ல என்னை பாட்டின்னு சொன்னதை வாபஸ் வாங்கு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சோ இந்த கிழவி என் மானத்தை வாங்கிரும் போல இருக்கே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரூபா. ஏன் உங்களை பார்த்தா பாட்டி மாதிரி தான் தெரியுது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல, லுக்கை வச்சு டிசைட் பண்ணாத, இதெல்லாம் ஆட்டிடியூட் மேட்டர்ஸ், புரியுதா உனக்கு அப்படின்னு பாட்டி சொல்லிட்டு இருக்க. சரியா புரியலையே அப்படிங்கிறாங்க மீனாட்சி. இதுவே புரியலையா உனக்கு, வயசை பார்க்காத மனசை பாருன்னு சொல்றேன், என் மனசுக்கு இப்பதான் 30 நெருங்குது, என்னோட மென்டல் ஏஜ் 29, உங்களோட மென்டல் ஏஜ் எல்லாம் நான் கெஸ் பண்ணட்டுமா, நீ பாக்குறதுக்கு தான் யங்கு, ஆனா உனக்கு
மென்டல் ஏஜ் 55, ரொம்ப ஓல்டு அப்படின்றாங்க ஐஸ்வர்யாவை பார்த்து. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பேசுறாங்க, யாருமா இவங்க அப்படின்னு கார்த்திக் அப்பா கேட்க, நான் ரூபஸ்ரீயோட ஒண்ணு விட்டு பாட்டி முறை, ஆனா என்னை யாரும் பாட்டின்னு சொல்லக்கூடாது, ஓகே? பேரு கோகிலா. சின்ன வயசுலயே மும்பைக்கு போயிட்டேன். அங்க அட்வர்டைஸ்மெண்ட் டப்பிங் இண்டஸ்ட்ரீஸ்ல ரொம்ப ஃபேமஸ் நானு. அங்க எல்லாரும் செல்லம்மா என்ன கோக்கு கோக்குன்னு கூப்பிடுவாங்க. பிகாஸ் ஐ எம் ஏ சச் எ ஸ்வீட் பர்சன். இந்த ரூபஸ்ரீ மட்டும் இந்நேரம் என் கூட மும்பைக்கு வந்திருந்தா இவ்வளோ ஒரு மடனோ மாதிரி ஷக்கீரா மாதிரி இன்டர்நேஷனல் ஃபிகரா மாத்திருப்பேன். இவன் என்னடானா இவ அம்மா ராஜேஸ்வரி கூட சேர்ந்துக்கிட்டு குடும்ப கச்சேரின்னு சுருங்கி போயிட்டா. டேலண்ட் எல்லாம் வேஸ்டா போச்சு, என்ன பண்றது அப்படின்னு பாட்டி கேட்டுட்டு இருக்க. அதெல்லாம் சரி, ராஜேஸ்வரி வரலையாமா அப்படின்னு கேட்க, அம்மா கொஞ்சம் வெளியே போயிருக்காங்க, இன்னும் ½ hour வந்துருவாங்க அப்படின்னு ரூபா சொல்ல, அவ மெதுவா வரும்போது வரட்டும், அதான் நான் கூட இருக்கேன்ல, நான் கூட இருந்து இந்த பாட்டோட நுணுக்கங்களெல்லாம் நான் சொல்லித்தரேன். என்ன எல்லாரும் என்னையே பார்த்துட்டு இருக்கீங்க, ஷேல் ஐ ஹேவ் ஏ கப் ஆஃப் காஃபி அப்படின்னு பாட்டி சொல்ல, மீனாட்சி இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் காஃபி கொடுமாங்கிறாங்க அபிராமி. பாட்டி ரூபா கிட்ட, ஏ ரூபா எங்கடி உன்னோட ஒரிஜினலு அப்படின்னு சொல்லி கேட்க, இங்கதான் எங்காவது இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. கரெக்டா தீபா கிராஸ் ஆகி போறாங்க. ஏ தீபா அப்படின்னு சொல்லி ரூபா கூப்பிட, தீபா அப்படியே திரு முழிச்சுட்டு நிக்கிறாங்க. இவதான் உன்னோட ஒரிஜினல்னு யோசிக்கிறாங்க பாட்டியும். இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.